அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ என்ன தான் நடந்திருக்கு, இது யாரும் மாட்டலைங்க, எதுவுமே மாட்டலை. அவனை உள்ள போட்டு அடைச்சாச்சு. வா 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 இல்லை, இங்கே ஒன்று தான் இருக்குது. 2 இருந்துச்சு காலையில் நான் பார்த்தேன். போயிட்டாளா வெளியே? சரி வா, நீ வா, வெளில வந்துரு. வா வரல, வெளியே வாடா. போ. எங்கே இது? இருக்குது, 2மே இருக்குது. இதில் யாருமே மாட்டலை. இதை தூக்கி போட்டு போச்சிட சொல்லியிருந்தேன். அது போடிங்க எதுவும் போய் மாட்டிக்க போகுது. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குங்க. இவன் தான் போட்டு கொத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அந்த கருப்பு கோழி போட்டு அடி மறக்கவே மாட்டேன். பாவம். காலையில் திறந்து விட்டதுலேருந்து யாருக்கும் எந்த தீனியும் போடல. எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்கானுங்க. அந்த 2 குஞ்சுங்களை சம்பவம் பண்ணது இவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டவுட்டாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு அக்ரெசிவாக நடந்துக்கிறான். கடந்த ஒரு 2-3 வாரமாகவே பயங்கர அக்ரெசிவ். நேற்று இந்த கருப்பு கோழி தூக்கி உள்ளார போட்டதுக்கு பா என்ன ஒரு அடி. அப்பா எனக்குன்னா பயமாக போச்சா. அது கருப்பு கோழிக்கெலாம் வந்து அப்படி ரத்தமே வந்துருச்சு, அந்த அளவுக்கு அடி. ஏய் 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 அண்ணே, அது தூக்கி புதைச்சி போட்டேனே. இதுக்கு இப்படி எதுக்கு சேஃப்டிக்கு காரை போட்டு விட்டலான்ட்டு காரை போடுது. அண்ணே, கதவை சாத்துற மாதிரி இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டீங்கன்னு வச்சிங்களேன், கதவு சாத்த முடியலனாட்டி அவ்வளோதான். ஏதாச்சும் 2 நிமிஷம் வச்சு அடிச்சு விடுங்க. இங்கே வருங்க. 2 பேரும் எப்படி தூங்குறானுங்க பார்த்தீங்களா, ஜம்முன்னு. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு மேய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அப்படி கொஞ்சம் பிரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தானாகவே பிரிஞ்சுக்கும், பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இனிமேல்ட்டு இந்த சேவலை நைட்டு அடைக்கிறப்ப தனியாக தான் அடைச்சானும். அவன் தான் இந்த வேலையை பார்க்குறான்னு நினைக்கிறேன். குஞ்சுங்களை போட்டு கொத்தி காலி பண்ணுற வேலையெல்லாம் வந்து அவன் தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளை பார்த்ததும் வர்றது பார்த்தீங்களா அழகா ட்ராயின்ட்டு வராங்க. வா. இங்கே 1 2 3 ஒரு சிலது தான் இருக்குது, மீதியெல்லாம் காணா. அவள் வேறு குடும்பத்தை கூட்டிகிட்டு இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. 2 மட்டும்தான் இருக்குது. 2 இதை இவன் கொண்டுட்டான். ஏண்டா இவன் தான் பண்ணியிருப்பான் அந்த வேலையை, வேறு யாரும் பண்ணியிருக்கிறது சான்ஸ் இல்லை. ஏன்னா நேற்று இவனை அடைச்சி வச்சுருந்தோம், எதுவுமே உள்ளே போகலையே. எனக்கு என்னமோ அது மேலே தான் இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. சரி, காலையிலேருந்து இன்னும் தீனி போடல, போட்டு எல்லாத்தையும் தூக்கி அடைச்சி விட்றலாம் கடன்ட்டு. பாதி கோழியை காணான்னு பார்த்தா இங்கே எல்லாம் இங்கே இருக்காங்க. இங்கே இருக்காங்க. இந்த டாமி பைப்பாரு, டாமி பையில் பிடிச்சி துரத்து விடு. பூனைக்கு வச்ச சாப்பாடு. ஏய் ஓடு வா, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். பூனைக்கு வச்சுருந்தது. ஓடு ஓடு ஓ ஓடா இல்லை. இன்னும் தீனி போடல, அதனால தான் அவ்வளோ இது. போங்க எல்லாம் வெளில போய் மேய்ங்க. வரேன், தீனி போட்டு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி விட்றலாம். வாங்க எல்லாம் வெளியே. ஏய் வாடா டேய். அவன் மட்டும் வரவே மாட்டானே. இன்றைக்கி இந்த இவ்வளோ போட்டு பார்ப்போம் உள்ளார. ஓடு ஓடு வா. அப்பயும் இத்தனை பேர் வந்துட்டாங்க உள்ளார. ஏய் எங்கே நின்றுதான் போயிட்டானா? ஆளை காணா. வாடா 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 வா 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 வா. வாங்க 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 எல்லாம் வாங்க. வர 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 வர்றதே அப்படி குட்டு.
நீ இவ்வளோ தூக்கி போட்டு பார்ப்போம். இவ்வளோ போட்டால் தானே சண்டைக்கு போகுது. எல்லாம் கூண்டுக்கு போ. கால் கடியில் வராதிங்க. வாங்க வா. ஏய், கால் கடியில் வந்து மிதிச்சு கீச்சு போட போறேன்டி. நவுருங்கடி. போக மாட்டேன். வா. போ 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 போ. நவுரு. அப்படி விளைவிங்க. ஏதோ தர்ணா பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்கப்பா எல்லாம். நவுரு அவ்வளோ விளைவிங்கப்பா. விளைவிங்கடி. அடிங்க. நேரம் போ. உள்ள போ. எல்லாம் உள்ள போ. வாங்கி சார். இப்போ வருவாங்க பார் எல்லாம். ஓட் போ. 1 2 3 எல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. வா. அதைத்தான் போட்டு ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கு. அதை வேண்டாம் போட்டு பார்ப்போம் இன்னைக்கு. அது யாரோட இது வந்து சின்னதோடதா பெருசோடதா? ஆமாம், சின்னதோடது. எங்கே கிரே கோழி காணா? இவன் தான் இந்த வேலையை பார்க்குறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொத்துறனால எங்க கிரே கோழி எங்க? ஒரே நிமிஷம், அவனை தூக்கிடுவோம். போருங்க. ஐய ஒரு அவன் ஒட்டி ஆளக்கானமே. மேலே மேய்ஞ்சிட்டு இருந்தா. எஸ், மேலே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. பிடிக்கணும். ஆடா, அவனை நேக்கா பிடிக்கணும். இந்தாடா. ஏய், இந்தா. ஆள் அலாட்டா இருக்காரு இன்னைக்கு தோற. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. இந்த கிரே கலர் கோழி மட்டும் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆளை காணா. இவனை பிடிச்சி உள்ளார போட்டாச்சு. தோரா வந்து அப்படியே ஒரு பதட்டத்திலே இருக்கார். ஏன்னா கொஞ்சம் நேரம் விரட்டி பிடிச்சோமா, அதனால் தோரா பதட்டத்திலே இருக்கார். கூட இவ்வளோ போட்டிருக்கோம் இன்னைக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், செட் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். அவளை மட்டும் வெளியே விட்டுருக்கு. கிரே கோழி மட்டும் வந்துச்சுன்னா பட்டுன்னு அடைச்சி விட்டு போகலாம். அவன் எங்கே இருக்கான்ட்டே தெரியலையே. கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோம். அதோட இது குஞ்சு. என்னாச்சு, ஒரே கொத்துதலை. இன்னும் வரைக்கும் போட்டு கொத்திக்கிட்டு கிடந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. சண்டை தான் போடுதா என்னன்னு தெரியல. இல்லை அது அப்படி தான் ட்ரீட் பண்ணுமா என்னன்ட்டும் தெரியல. வேறு பயந்துக்கிட்டு அது போய் ஒரு ஓரமாக நின்றுச்சு. சண்டையே போட்டுறாது. ஐயா, ஒரு ரத்தமாக இருக்கு. பயங்கரமாக கொத்திடுச்சோ. ரொம்ப கொத்துதுங்க இந்த சேவை. வர எல்லா கோழியும் முரட்டுத்தனமாக பண்ணுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல.
அதுக்கு முதுகில் ரத்தமாக இருக்குது. இதுலேருந்து காலில் இது அடிபட்டு வந்த ரத்தமா இல்லை அது கொத்தனதில் வந்த ரத்தமா இந்த வண்டாவை ஒன்றும் புரியல. என்ன பண்ணலாம்? உள்ளாரையே விடலாமா இல்லை கம்முன்ட்டு வெளியே விட்றலாமா? பயமாக வேறு இருக்குது. சேர்த்துக்கிச்சுன்னா போதும். ஏன் இப்படி ராவடி பண்ணுறான்னு தெரில. இப்போ புதுசாக இப்படி பழகிருக்கான். கோழிங்கெல்லாம் போட்டு கொத்தவும் குஞ்சுங்கள்லாம் போட்டு கொத்துறதும் பெரிய அலப்பறையாக இருக்குது. ஸோ உள்ளார விட்டுருக்கு, அமைதியாக தான் இருக்குது. இந்த கொஞ்ச நேரம் சண்டை போட்டுச்சு, அதுக்கப்புறம் அமைதியாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சேர்த்திக்கும். இங்கே ஒரே சண்டை ஆயிடுச்சு, இங்கே சண்டை ஆரம்பிச்சிருச்சுங்க இதுங்களுக்குள்ளார. இவ இப்போ வந்து அவங்க அம்மா இல்லாதனால இவ ரொம்ப ராவடி பண்ணுறா. கிரே கோழி முன்னே யாரையும் கொத்தாது, இப்போ போய் எல்லாத்துலேயும் சண்டைக்கு நிற்கிது. ஒரு ஓரமாக நிற்கிறா. என்ன நடக்கும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.